உன்னை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி இந்த பூமிக்கு வந்தாருமா? இந்த பூமிக்கு வந்தாருமா? என் அன்பு சகோதரனு ஏசப்பா சொல்றாரு, உன்னை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய பரலோக மகிமையை தேவனுடைய தேவனுக்கு சமமாயிருக்கிற அந்த சாயலை, தேவனுக்கு சமமாயிருக்கிற அந்த இடத்தை எல்லாவற்றையும் இழந்து அடிமைக்கு அடிமையாக அவருடைய சரீரத்தில் 5480 காயங்கள். ஏன் தெரியுமா? உன்னை இழக்கக்கூடாது என்பதற்காக 600 போர்ச்சவர்கள் சேர்ந்து என்னை அடித்தார்களே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை இழக்கக்கூடாது சொல்றாரு. அவர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழக்க மாட்டேன். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் எனக்கு தந்தவர்களில். தகப்பன் சொல்றாரு இப்போ உங்களை பார்த்து, பிதா எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழக்க மாட்டேன். அதுக்கு தான் இந்த வார்த்தை. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாம இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆமா, பிதா எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழக்க மாட்டேன். ஒருவரை இழக்க மாட்டேன். அவர்களை மறுபடி இந்த கடைசி நாள், கர்த்தருடைய வருகையினுடைய கடைசி நாட்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இனி மகாராஜாவை நம்ம சந்திக்கிற நாட்களுக்குள்ள இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் உங்களை எழுப்பியே ஆகணும். ஆமென் என்று சொல்லாம நல்ல கரந்தட்டி, உங்களை எழுப்பியே ஆகணும். ஆதலால் தான் இந்த சத்தம். சகோதரியே, இன்றைக்கு ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை, அன்பு சகோதரனே, உன்னையும் தேவன் இழக்க விரும்பவில்லை. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென் என்று சொல்றீங்க. இந்த வார்த்தை எனக்கு தான் சொன்னீங்கன்னா இன்னும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உன் பக்கத்துல வந்து உன் கரத்தை பிடிச்சு சொல்றாரு, மகளே, நான் உன்னை இழக்க விரும்பல. அதனால் தான் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறேன். என் அன்பு மகனே, நான் உன்னை இழக்க விரும்பல. ஒருவேளை சரீரத்துல வியாதி இருக்கலாம், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவனா இருக்கலாம், மனுஷனா தட்டிட்டே தள்ளப்பட்டவனா இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவனா இருக்கலாம், எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கலாம். ஆனா நீ எனக்கு தேவை. நான் உன்னை இழக்க விரும்பல. உன் ஜனத்தார் ஒதுக்கி இருக்கலாம், உன் ஜனம் ஒதுக்கி இருக்கலாம், உன்னுடைய வீட்டார் ஒதுக்கி இருக்கலாம், உன் கணவன் ஒதுக்கி இருக்கலாம், மனைவி ஒதுக்கி இருக்கலாம், பிள்ளைகளை ஒதுக்கி இருக்கலாம், பெற்றோர் ஒதுக்கி இருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னை இழக்க விரும்பல. நீ எனக்கு வேணும். இந்த வார்த்தையை சொன்ன